மாத்தூர் கிராமத்தில் ரவுடி ஊர்காவலனை கொடூரமாக வெட்டி கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடி இருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே பிரபல ரவுடி வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மாத்தூர் கிராமத்தில் ரவுடி ஊர்காவலனை கொடூரமாக வெட்டி கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடி இருக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி தப்பி ஓடிய மர்ம நபர்கள் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஊர்காவலன் இவர் மீது சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கு, திருட்டு வழக்கு போன்ற 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளது. இவரது சகோதரர் 2017ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழி வாங்குவதற்காக இவர் 2021ஆம் ஆண்டு 2 பேரை வெட்டி கொலை செய்த வழக்கும் இவர் மீது உள்ளது. இந்நிலையில் இவரை கடந்த மார்ச் மாதம் மானாமதுரை காவல் ஆய்வாளர் குமரவேல் பாண்டியன் தலைமையிலான காவல்துறையினர் பிடிக்க முயன்ற பொழுது ஊர்காவலர் அவர்களை அருவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றார். அப்பொழுது ஊர்காவலனை காலில் துப்பாக்கியால் சுட்டு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அந்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த ஊர்காவலர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை அவரது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அவர் வீட்டில் வைத்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இந்நிலையில் அவரது உடலை கைப்பற்றி சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இவரை கொலை செய்த குற்றவாளிகள் யார் என்று தற்போது தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இந்த கொலை ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை என்று முதல்கட்ட தகவலும் கிடைத்துள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.